அதிகாரம் 17ஆம் வசனம். கடிந்துரைத்தல், அதாவது கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கடைசியாக 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எடுத்தவங்களாம் வசனத்தை படிங்க, நான் எழுதிக்கிறேன். வாழ்க்கையை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணுறது, லைஃப்பை எப்படி ஃபேஸ் பண்ணுறது? சரி, இதுதான் ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த வருஷம் முழுக்க நம்ம எப்படி கடைபிடிச்சோம்? நம்ம வாழ்க்கையில் நம்ம எல்லாரும் நல்லா குடும்பம் நடத்தினோம், சபைகளுக்கு போய் வந்தோம், ஊழியர்களை செய்தோம், உறவுகளை பார்த்தோம், திருமண காரியங்கள் நடந்துச்சு, சில மரணங்களை துக்கங்களை நம்ம சந்தித்தோம், மேடு பள்ளங்கள் அப்செட்ஸ்லாம் இருந்துச்சு. எல்லா மேடு பள்ளங்களையும் நம்ம கடந்து வந்தோம். அதையே சொல்ல காலையை நீங்கள் நீட்டிக்கலாம், காலையெல்லாம் நீட்டோம்னா நீட்டிக்கலாம். சமணம் கூட தான் உட்கார அவசியம் இல்லை, எப்படி வேணாலும் ஃப்ரீயாக ஈக்குவல் ஃபேஸ். அப்போ இந்த வருஷம் நம்ம வாழ்க்கையில் நிறைய மேடு பள்ளங்கள் இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சு. இப்போ மேடு பள்ளங்கள் இருக்கிறப்ப இன்னைக்கு நான் பாஷை என்ன சொல்ல போகிறேன்னா, சரி நம்ம இந்த வருஷம் முழுக்க சரியாக எதிர்கொண்டோமா? சரியாக எதிர்கொண்டோமா? எதிர்கொண்டோம்னா என்ன அர்த்தம்? எதிர்கொள்ளுதல். இப்படி ஒரு பிரச்சனையை எதிர்கொள்ளும் போது நமக்கு என்னெல்லாம் ஒரு கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னு ஆளுக்கு ஒரு கருத்தை சொல்ல போறீங்க. பாஸ்டர், இந்த லைஃப்பை நாங்கள் 2018 ஃபேஸ் பண்ணப்ப எங்களுக்கு இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருந்துச்சு பாஸ்டர். உனக்கு என்னடா பிரச்சனை? ஒரே பகை, வீட்டுக்காரர் ஒரே பகை இருக்குதுங்குது. எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட போய் நான் எவ்வளோ நல்ல விஷயங்களை சொல்கிறேன், அதனால என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லுது. அக்கா உங்களுக்கு என்னக்கா பிரச்சனை? நான் எதுவும் குறிப்பாக பேசுறதே இல்லை, நான் எழுதி என்ன செய்யறதுல பேசுறது, டக்குனு நீங்கள் சீக்கிரம் அனுப்பிச்சிடுவேன், கடவுளே எல்லாம் ஞாபகம். இந்த வருஷம் நீங்கள் இந்த வாழ்க்கையை ஃபேஸ் பண்ணுறப்ப நீங்கள் பகிரங்கமாக வெளிப்படையாக பேசலாம், ஏன்னா யாரும் எதுவும் சொல்ல போகிறதில்லை. அதே என்ன பெற்றவளே எனக்கு பேச சொல்ல இது சொல்லிட்டே ஒரு குறிப்பு தான் முடிச்சு போச்சு. இங்கே எல்லாரும் சொல்லணும், எல்லாரும் சொல்றது எழுத போகிறேன். அவருக்கு அது பகை ஒரே பகை இருக்கு, அது ஒரு முடிச்சுட்டு நான் இந்த அக்கா சொல்றாங்க ஒரு நேரம் இருக்கிறதையா இன்னொரு நேரம் இல்லை. நான் என் வார்த்தையை எழுத மாட்டேன். இன்னொரு நேரம் இருப்பதில்லை, இருப்பதில்லை நமக்கு இருக்கிற. நீங்கள் பார்த்தீங்க. சரி, அடுத்த நெக்ஸ்ட் பிலிப்பு. என்ன பிலிப்பு இந்த வருஷம் 2018 என்ன பிரச்சனை நீங்கள் ஃபேஸ் பண்ண பிலிப்பு? தேவைகள் ஏற்ற நேரத்தில் சந்திக்கப்படும். பாடலான்னு சொல்றியா? பாடல ஐடியா எக்ஸாக்ட்லி. ஐயோ பிலிப்பு தான். ஐயோ என் பிலிப்பு. ஏற்ற நேரம், ஏற்ற நேரத்தில் தேவைகள் சந்திக்கப்படாது. ஐயோ எனக்கும் என்ன மாதிரியே இருக்கேப்பா. தேவைகள் சந்திக்கப்படவில்லை. நீங்கள் எல்லாரும் நோட் எழுதிடணும். சந்திக்க யாரும் எழுதிக்கவே பார்க்கக்கூடாது. சந்திக்கப்படவில்லை இப்படி எழுதுனீங்கன்னா உங்கள் மனசில் பதியும். மெசேஜ் கேட்குற ஸ்ட்ரெஸ் இருக்காது. ரைட், கம்மி அவனுக்கு என்ன பிரச்சனை? இவங்க சபைக்கு கிளம்பி வரும்போது அங்கே இருக்கிற சுரேஷ் ஆல்ரெடி ஒருத்த பிடிச்சிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, எதிர்பாராத விதமாக 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு இவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை எடுத்துடுறாங்க. அக்கா யார் கூட சுத்தமாக சண்டை போடுறதில்லை, எதிர்பாராத பிரச்சனைகளை இவங்க சந்திக்கிறாங்க. இது நல்லா இருக்கு பாருங்க. எதிர்பாராத பிரச்சனைகளை சந்தித்தேன். நீங்கள் நல்லா அழகாக எழுதுன்னு எனக்கு எழுத்து நல்லா இல்லை. சா இந்தி தேன். இதில் என்ன பிரச்சனைனா, யாராவது ஒருத்தர் எழுதணும். வேற நீ எழுதி ஆனந்தி, உங்கள் எழுத்து அழகாக இருக்குல்ல, போடணும் எழுதி. ஏன்னா அங்கே வந்து நான் எழுதக்கூடாது. நீ என்ன செய்ய கோடு போட்டு நான் கூட அசைன் பண்ணி வச்சுட்டேன். சரி, இது உட்காரு ஆண்டு அடுத்தது கூட அவனை கூப்பிட்டேன். ஒரு நிமிஷம் நீ நோட்டில் அழகாக ஒன்றுமே போடல, போட போட்டுட்டு இருக்கிறேன். 3 பிள்ளை ஓகே, என்ன உங்களுக்கு? சரி, இது முடிச்சுட்டு அக்கா முடிஞ்சு உனக்கு நான் பிடிச்சேன். சீக்கிரம் வாங்க. வியாதிங்கிற பிரச்சனை இது சரியா? இது இப்போ என்ன பண்ண போறேன், அடுத்தது பாயிண்ட் சொல்ல போறேன். இப்போ நம்ம விசுவாசிகள் இதை
அவங்க எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு அடுத்த டாபிக் பேச போகிறேன். உட்காந்து ஆத்தாவிட்ட பேருந்து அம்மாட்டில் பேசுறதில்ல. நமக்கு இதெல்லாம் பிரச்சனைகள் இருக்குது. இந்த பிரச்சனைகளை நம்ம எப்படி அடுத்த வருஷம் இருக்காதுன்னு சொல்ல முடியுமா? சொல்ல மாட்டேங்கல. சொல்ல இட் மீன் வாட் யூ மீன்? ஐ மீன் எல்லாம் மீன்றாங்க. அல்லேலூயா. நான் நினைச்சேன் அவன் சொல்லிட்டான். இதுக்கு எல்லாத்துக்கும் நான் தீர்வு சொல்லுவேன். இதான் மெசேஜ். நான் கேட்பேன், உனக்கு என்ன பிரச்சனை? நினைத்த மாதிரி எதுவும் நடக்கவில்லை. இதுதான் அக்காவுக்கு இருக்கிற பிரச்சனை. சரி, இது என்ன சொல்றது தெரியல. அது அவங்க பிரச்சனை. விட்டு உனக்கு என்ன செய்ய பிரச்சனை? சர்க்கம்ஸ்டான்ஸை ஓவர் கம் பண்ண முடியல. தமிழ் மாதிரி நல்ல தமிழ் இலக்கியம் படிச்சிருக்கீங்க. சூழ்நிலைகளை என்னால் மேற்கொள்ளவே முடியாது. ஐயோ, இது ரொம்ப கடுமையான பாருமாச்சு. சூழ்நிலைகளை மேற்கொள்ள முடியவில்லை. சரி, இது ஷைனிங் பிரச்சனை. அடுத்தது நீங்கள் வந்து உஷா மாநில பிரச்சனை. பிரச்சனைகளை எதிர்த்து போராட முடியலையா? பாருங்க, அவங்களால என்ன செய்ய முடியலையா? எதிர்த்து போராட முடியல. இந்த அவங்க ஒரே ஒரு பிள்ளையை பெற்றிருக்காங்க, 2 பிள்ளையை பெற்றாங்க. இந்த ஜோதின்னு ஒரு பிள்ளை, அந்த பிள்ளை சொல்றது மீமும் அப்படிங்குது. அவங்க தான் பெற்று அவங்க தான் வளர்த்து உருவாக்கி கொண்டு இருக்காங்க. அது இதுக்கு சரி சொல்லிட்டு இருக்கு. அது சொல்றது என்னால் எதிர்த்து போராட முடியவில்லை. சரி, ஓகே, நான் முடிக்க போகிறேன். சீக்கிரம் தேங்காய் சொல்லிடுங்க. வேலை மேலே இருக்கிற ஆட்கள், அந்த ஒர்க் ஸ்பாட்டில் வந்து எனக்கு இருக்கிற ஆட்கள் பண்ணுற பாலிட்டிக்ஸில் என்னால் ஒன்றுமே பண்ண முடியலையா அப்படிங்கிறீங்க. வெரி குட், எழுதிக்கிங்க. நீங்கள் வேலை மேலே இப்படிலாம் போடுறது, வேலை மேலையும் போடுறது அவட நல்லா இல்லையா? வேலை அதிகாரிகள்லாம் வேண்டாம், மனுஷ ஆவிகளை என்னால் மேற்கொள்ள முடியவில்லை. மனித ஆவிகளோடு போராட்டம் உள்ளது. இது வேண்டாம். சரி, இப்படி சொல்லிட்டு சரி, உனக்கு மனிதர்கள் சரியா ஒத்துழைப்பு, அது இப்படி வச்சுக்கலாமே, உங்க கூட சேர்ந்து இணைந்து எல்லாம் செஞ்சா நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி கூட எடுத்துக்கலாங்க. அவங்க இதை எதிர்த்து போறாங்க, இவங்களுக்கு ஒரு மாதிரி எல்லாம் ஆளாளுக்கு மனுஷாவே போராட்டம் முடிக்கணும்னா உன் தரிசனத்தோடு சேர்ந்து எல்லாரும் செஞ்சுருந்தா நல்லா இருக்குமா? அதான் நீ நினைக்கிறேன். சரி, மனிதர்கள் என் தரிசனத்துக்கு அங்கே எழுதுன அந்த அண்ணனுங்க இப்படிதான் அவங்க சில இங்கே பாருங்க, இது இவ்வளவுக்கு என்ன பதில் அவங்க வச்சிருக்காங்க. நான் ஆல்ரெடி என்ன செஞ்சுட்டோம், நாங்கள் எழுதிட்டோம். இதே தான் கரெக்டாக. அப்போ நீங்களும் அதை தான் சொல்கிறீங்க. மனிதர்கள் என் தரிசனம் ஒத்து வரவே இல்லை. கவனிக்கட, நீ ஒன்றும் பேச வேண்டாம், நீ தான் பேசுறது அப்படி உன் விஷயங்கள் என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க. யாரும் ஒத்து வரல. திஸ் இஸ் ப்ராப்ளம். ஒத்து வரவில்லை. நம்ம வீடியோ எடுக்கிற தம்பி, உனக்கு என்ன ப்ராப்ளம்? நம்ம எதை நல்லா பண்ணாலும் அது சரியாக அமையும். ஒரு ஹக் பண்ணிக்கிறேன், நீங்கள் ஹக் பண்ணிக்கிறேன். நம்ம எதை பண்ணாலும் சொல்லுங்க, நான் நல்லா பண்ணாலும் அதுக்குள்ள சரியாக தருவேன். ஒரு 70 ரூபா குத்துது. நான் எதை பண்ணாலும் நான் எப்படி தான் பண்ணுறேன், அதெல்லாம் பண்ணுறேன். ஆனால் அது யோசிக்க மாட்டேங்குது. சரியா என்ன வார்த்தை சொன்னேன்? சரியா அமையல. ஏதோ ஒரு உள்குத்து இருக்குது. சரியா நான் பண்ணுறையா, சரியா செய்கிறேன், அது எதுவும் அமையவில்லை. வேகமாக சொல்லுங்கப்பா, டைம் ஆச்சு. வெரி குட். பணம் அதிகரிக்க முடியவில்லை, அதிகரிக்க இயலவில்லை. ஓகே, குட். அடுத்து டக்குனு சொல்லிடுங்கப்பா. வேணுமா? செய்கிற வேலைக்கு ஏற்ற மாதிரி ஒரு பணம் கையில் வர, அது உழைப்பு அதிகம், அந்த உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் இல்லை. அப்படி இருந்தால்
சரி நீ குழப்பிட்டு நான் இந்த புள்ள சொல்லதான் எழுதுறேன். சரி உழைப்பு ஊதியம். சரி உழைப்பு ஊதியம் ஊனாவா இருக்கு. சரி அதுக்கு அடுத்தது சொல்லுமா தேவ சமூகத்தை சொல்லு. இன்னையோட இந்த பிரச்சனை தீரும். ஞாபகம் மாதிரி எனக்கும் நல்லா சொல்ல ஞாபகம் மாதிரி என்ன ஞாபகம் இருக்கா? நான் பாச நல்ல பிள்ளையா அழகியா சரி அழுது வரைக்கும் பேசுகிறேன். அதடி அதுக்குதான் அந்த தொடர்ந்து போயிருப்பா நாங்கள் சொன்னோம். அங்கே அந்த இது ஹேமா வேணும். அந்த அந்த பொண்ணு பேர் என்னமா கோயில். ஏன்னா அவங்க பெரிய நிறுவனமே வச்சு நடத்துறாங்க. இப்போ 1 கோடி ரூபாய்க்கு இடமும் வாங்கிட்டாங்க. வாங்கி புருஷன் பண்ணாங்க 2 பேரும். நம்ம நிறுவனம் மாதிரி தான். நம்ம நிறுவனத்தை அவங்கள்ட்ட சொன்னேன். ஸோ அப்போ அவங்க சொன்னாங்க பாஸ்டர் உங்கள்கிட்ட வந்து எப்படி பாஸ்டர் இருந்தாங்க நீங்கள் ஒழுங்காக கேட்குறீங்க. அவன் வாட்ஸ்அப்பில் ஒழுங்காக வர்றாங்க. நைட்டில் அந்த தம்பி என்கிட்ட ஒழுங்காக ஜோம் அடிக்குது. ஆலோசனை வீடு வாங்க கேட்டுச்சு. சொன்னேன் நீங்கள் என்ன பண்ணுறதுனா அப்பப்போ இந்த அவதாரில் அந்த இது கொண்டு போய் அந்த மரத்தில் வைக்கணும்ல அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறதுனா கிறிஸ்துவின் ஜீவனை பெற்றுக்கொண்டா உங்களுக்கு நல்லா புரிந்து கொள்ள ஆராதனைக்கான நோக்கமே நம்ம உலகத்தில் ரொம்ப சோர்ந்து போயிடுறோம். ஆமான்னு சொல்லுங்க பார்க்கலாம். உலகத்தில் நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. அதை கேட்டு சோர்ந்து போகிறோம். சரி அருந்த சிஸ்டருக்கு பிரச்சனை மனிதர்களை என்ன செய்ய முடியல. நீங்கள் போய் 1 வாரம் கோயிலுக்கு போயிட்டு வந்து பாருங்க. ஐயோ அத்தடி அவங்க வீட்டுக்காரு 2 பசங்க 6 பசங்க ஆம்பளை பசங்க தான். அதில் வச்சு பேச்சு இவ்வளோ வேலைக்காரங்க வச்சு பேச்சு பொருள்களை கொண்டு போய் நம்ம நிறுவனம் மாதிரியே தான். அப்போ அது அங்கே போய் பார்க்கலாம். சரி ஓகே மனிதர்களை புரிந்து கொள்ள முடியவில்லை. மனிதர்களை அடுத்தவங்க சொல்லுங்க திரும்பாவே இதுதான் இங்கே பாரு எதிர்பாராத பிரச்சனை. இதுதான் நீ சொல்ல கரெக்டா. இதை தான் நம்ம பிள்ளைங்க சரியா என்ன செய்யணும் எதிர்கொள்ளணும். இதை தான் நம்ம ஃபேஸ் பண்ணணும். நமக்கு தெரியவே தெரியாது இப்படி ஒரு விபத்து நடக்கணும். எனக்கு தெரியவே தெரியாது எனக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வரணும். மாதம் வந்து நான் ஹார்ட்டே இல்லாதவங்களுக்கு எப்படியா ஹார்ட் அட்டாக் வச்சிருக்கேன். ஏன்னா அப்படி நமக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வருங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கே இல்லை. அப்போ நம்மளால என்னமா சொன்னீங்க எனக்கு இதுதான் ரொம்ப முக்கியம். எதிர்பாராத விஷயங்களை அது எப்படி ஃபேஸ் பண்ணுறது இதான் ரொம்ப முக்கியம். இதுக்கு அடுத்த பதில் எல்லாத்துக்கும் பதில் இருக்குது. இதெல்லாம் வசனத்தின் அடிப்படையில் இருக்குது. இது உளவியல் ரீதியாக இது எழுத ஒரு வெள்ளைக்காரர் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் போய் ஊழியம் செஞ்சிருக்காரு. சவுத் ஆஃப்ரிக்கா எல்லாம் பிரிந்தானே எல்லாம் கருப்பு கருப்பாக வீட்டில் பிடிச்சி கொடுக்கிற மாதிரி எல்லாம் சண்டை போட்டு கிடைச்சாங்க. அவங்களுக்கு வந்து மிஷினரிகள் வந்தாங்க. அந்த மிஷினரிகளும் சண்டை போட்டுக்கிறாங்க. அப்போ என்னடா அது நம்ம எல்லாம் கிறிஸ்துவை பற்றி சொல்ல வர்றோம். நமக்குள்ளே ஏன் சண்டை நமக்குள்ளே ஏன் பிரிவினை ஏன் இவங்கெல்லாம் ஒழுங்காக கொண்டு வர முடியல அப்படின்னு சொல்லி அவர் வந்து எல்லாரையும் ஒன்றா கூப்பிட்டு உட்கார வச்சு இந்த மாதிரி ஒரு கிளாஸ் நடத்துகிறாரு. அப்போ முதல்ல அவர் சொன்னார் நான் பிரச்சனை பண்ணி நீ கேட்டால் பிரயோஜனம் இல்லை உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லு. நான் அதுக்கு பிறகு அவர் வந்து சைக்காலஜிக்கில் ஒரு பெரிய பிஹெச்டி வாங்கின ஒரு நிறுவனர். அவர் வந்து அங்கே இருக்கிற பல மொழிகளில் வந்து மொழிபெயர்த்திருக்காரு. அவர் தான் இதை கண்டுபிடிச்சவர். சரி முதல்ல ஜனங்கள்கிட்ட கேளு. நான் மட்டும் ஆவியாளர் ஏவரால் ஏங்கிட்டேன். அப்படி ஒரு எதிர்பாராத ஒரு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனையை நான் எப்படி ஃபேஸ் பண்ணுறது தம்பி நீங்கள் சொல்லுங்க. இந்த வருஷத்துல உங்களால சரியா எதிர்கொள்ள முடியாது என்ன நீங்க சொல்லுங்க. நிஜங்களையும் இது ரொம்ப நல்ல பெரிய கேள்வி. நிஜங்களையும் விசுவாசத்தையும் இது ரொம்ப முக்கியம். விசுவாசத்தையும் எப்படி நம்ம பேலன்ஸாக கொண்டு போகிறது பேலன்ஸாக கொண்டு போகும். இதுக்கு தகுந்த மாதிரி தான் மேய்ப்பன் ஆடுகளுக்கு ஆதாரம் கொடுக்கறதுக்கு நான் கொண்டு வந்து சாப்பாடை உங்களுக்கு கொடுக்கவே கூடாது. அதான் சொன்னாங்க நீங்கள் என்ன பண்ணாதீங்க ஒரு வசனத்தை மெசேஜ் ஆக்ட் பண்ணிட்டு போய் இந்த நாளில் ஆவியாளர் அந்த செய்தின்னு சொல்லி கொடுக்கறத விட அவங்க ஏதோ 10 பேர் கேட்பாங்க. அவங்க எக்ஸாக்ட்லி என்னன்னு புரிஞ்சுக்கணும் முதல்ல. அல்லேலூயா. ஒரு குழந்தை அழுகுதுன்னா அது கழுத்தில் போட்டு செயின் உறுத்துறதுனால கூட அழுவும். நம்ம அழாத சரி அழாத போட்டு அடிப்போம். அது அடிக்கடி இன்னும் கொஞ்சம் என்ன செய்ய சொல்லுவாங்க அழுதுகிட்டே இருக்கும். அப்போ நமக்கு என்னன்னு புரிஞ்சுக்கணும். நீங்கள் சொல்லுங்க தம்பி. இது நல்ல சரியான ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு தடைகள் வருது.
தடைகள் வருது. அது எப்படி மேற்கொள்றது? இது ரொம்ப நல்ல அருமையான கேள்வி. இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா அடுத்த வருஷத்தில் ஸோ இந்த தலைப்புலேயே கர்த்தருடைய வார்த்தைகள் கொண்டு வருவேன். சரி, நம்ம நான் என்ன யோசிச்சேன்னா நிஜங்களுக்கும் இப்போ பிபிசியில் ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு. என்னென்னா உலகம் ஃபுல்லாக ஃபேக் நியூஸ் நிறையா இருக்குது. ஃபேக் நியூஸ்னா என்னது? பொய்யான தகவல்களை எப்படி நம்ம தவிர்க்கிறதுனே தெரியல. மீடியாவை திறந்து விட்டுட்டான். எல்லார் கையிலையும் செல்ஃபோன் இருக்குது, அதில் வாட்ஸ்அப் இருக்குது, அதில் கேமரா இருக்குது, அப்புறம் வந்து எல்லார் கையிலையும் அந்த என்னது ஃபோட்டோஷாப் இது மிஷின் இருக்குது. அதனால் ஆட்களை மாற்றி இது மாதிரிலாம் பண்ணி எல்லாரும் மீடியா ஆகிட்டான். எவரி மேன் ஈச் மேன் இஸ் ஈக்குவல் டு ஒன் மீடியா. ஒரு காலத்தில் தினத்தந்தி, தினமணி 4-5 பேப்பர் இருக்கும், அதுதான் மீடியா. இப்போ அப்படி இல்லை. ஃபோட்டோ ஈச் மேன் இஸ் எ ஃபோட்டோகிராஃபர். அவன் சொல்ல மாட்டேங்க. இவங்க உட்காந்து லேயராக போட்டு பண்ணுறது ஒரு ஃபோட்டோஷாப்பில் ஒரு ஃபோட்டோ பண்ணோடனே 3 நிமிஷத்தை அதை மாற்றி கொடுத்துருது. அப்போ நிஜத்தையும் பொய் செய்திகளையும் எப்படி இடம் கொண்டு இந்த உலகத்தை நடத்தி கொண்டு போகிறதுன்ட்டு பிபிசியில் நான் நினைக்கிறேன் தம்பி கிட்டத்தட்ட ஒரு 4 மாதமாக போட்டு அது உலகம் ஃபுல்லாக இருக்கவங்க எல்லாரும் மண்டையை பிச்சுக்கிறாங்க. என்ன மண்டையை பிச்சுக்கிறாங்க? ஜனங்களுக்கு எது நிஜம்னு தெரியணும், எது போயிட்டு அவன் வாட்ஸ்அப்காரன் என்னென்னமோ பண்ணி பார்க்குறான். ஜனங்க இப்போ என்ன நம்மளை மாதிரி கொஞ்சம் மூளை உள்ளவங்க இதை நிதானிப்போம். சில பேர் அந்த பார்த்த உடனே டக்குன்னு பெரிய பிரச்சனை. சரி, இப்போ வட இந்தியாவில் ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா ஆதியோகு அந்த ஒரு பெரிய முதலமைச்சர் அந்த ஆள் என்ன பண்ணாருன்னா அனுமார் வந்து தலித்துன்னு சொல்லிட்டாரு. சொன்ன உடனே நார்த் இந்தியா முழுக்க பிரச்சனை. ராமர் இந்த ஜாதி, ராவணன் அந்த ஜாதி, அனுமார்